ஹே காய்ஸ், ஆக்சுவலா என்கிட்ட ஒரு டாஸ்க் ஒண்ணு வந்துச்சு. கையில ஒரு கோல் ஸ்கீம் புக்க குடுத்து, நம்ம பாஸ்புக் மாரி தான் இருக்கும் அதுவும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலா அந்த கோல் ஸ்கீம் புக்கோட பிளான் என்னன்னா, நீங்க ஒரு 12 மந்த் ஸ்கீம் எடுக்கணும். நீங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்றீங்களோ, அந்த அமௌண்ட் வந்து அந்த ஸ்கீம் புக்ல ஆட் ஆயிட்டே வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ₹1000 பே பண்றேன்னு வச்சுக்கங்க. அப்போ அந்த ஸ்கீம் மொத்தம் லெங்த் ஆஃப் த பீரியடே வந்து 12 மந்த்ஸ். 1 ஜான் டூ லாஸ்ட் 31 ஆஃப் டிசம்பர். டிசம்பர்ல 31 இருக்குதா? அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். கன்சிஸ்டன்ட்டா பே பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த ஸ்கீம்ல நீங்க கிட்டத்தட்ட உங்க அந்த கோல் ஸ்கீம் பாஸ்புக்ல ஒரு 12K அமௌண்ட் இருக்கும். அந்த 12K அமௌண்ட் அந்த பாஸ்புக்ல இருக்குது. எண்ட் ஆஃப் த ஸ்கீம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, 12K ஒர்த் ஆஃப் கோல்ட அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செய்கூலி, சேதாரம் இல்லாம. அது எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ நீங்க அதே ₹1000 நீங்க வந்து அந்த கோல்டு ஸ்கீம் பாஸ்புக்ல போட்டு வைக்கிறதுக்கு பதிலா, நீங்க சப்போஸ் ஒரு ₹1000க்கு கோல்டே பை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட, இந்நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு மேசிவான டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். டேபுலர் காலம் வச்சு சும்மா ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். டேபுலர் காலம் வந்து அந்த பாஸ்புக் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். அவரு வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரு கரெக்ட்டா இப்போ லாஸ்ட் இயர் ஜூலை 2025லேருந்து இப்போ ஜூன் 2026 வரைக்கும் ஒரு ஸ்கீம் ஒண்ணு எடுத்திருக்காரு. அவர் என்ன பை பண்றாருன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எவரி மந்த்னே வச்சுக்கங்க. 1ஆம் தேதினா டான்னு போயிட்டு ₹1000 கட்டிட்டு வராரு அந்த புக்ல. இப்போ லாஸ்ட் மந்த் எண்டிங்ல பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த கோல்ட் ஸ்கீம் பாஸ்புக்ல 12K இருக்கு. அந்த 12Kக்கு இப்ப நீங்க பை பண்ணக்கூடிய கோல்டு வந்து 3.838 கிராம்ஸ் இருக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு ரேட்டுக்கு பை பண்றதுக்கு. ஜஸ்ட் அதுல பணத்த மட்டும் போட்டு வைக்காம, அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஒரு ₹1000க்கு ஒரு கோல்டு வந்து வாங்கி வச்சுட்டே வந்தா, கிட்டத்தட்ட ஒரு 4.493 கிராம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா 1000 பே பண்றதுக்கு பதிலா 5K இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மந்த்லி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.655 மில்லி கிராம்ஸ். அது என்ன கிராம்ஸோ மைனஸ் ஆகுது. இவ்வளோன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு உல்டாவா தெரியும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் திருப்பி போட்டா நல்லா தெரிய போகுது. என் கையில இருக்கிறது Moto G62 5G 8128. சரி, இதுல ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு. அதனால சரி இதுக்காக யூஸ் ஆகட்டுமேன்னு வச்சுட்டு இருக்கேன். மணி பேஸ்ட் ஸ்கீம் போடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்ளோ டிஃபரன்ஸ் வருது. அப்போ சப்போஸ் அந்த 5K இன்வெஸ்ட் பண்ற இடத்துல நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 லேக் 2 லேக் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்ளோ மார்ஜின் டிஃபரன்ஸ் வரும்னு பார்த்துக்கங்க. அவருக்கு ஆக்சுவலா தெரியல. சப்போஸ் யாரும் இந்த மாரி ஏதாவது தெரியலன்னா ஜஸ்ட் எஜுகேட் பண்ணும். ஓகே. இன்வெஸ்ட் பண்ணி சும்மா இருக்கிறதுக்கு பதிலா 1% ரிட்டர்ன்ஸ் வந்தா கூட எக்ஸ்ட்ரா தானே அது. ஜஸ்ட் அந்த டிப்ரிசியேட் வேல்யூவோட கொஞ்சம் கம்மியாகும்ல அதான் பார்க்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி இது வேற எதுக்காக யூஸ் பண்ண முடியுமாவது பார்ப்போம். நம்ம எப்பவுமே நடுவுல விளம்பரத்த சொல்றது தான் நமக்கு வேலையே. இவர்தான் இவருக்கு இதான் வேலை. இது வேற வழியில ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஆக்சுவலா என்ன பஞ்சாயத்து இருக்குன்னு நான் அப்புறமா ஒரு டீடைல்டா ஒரு ஷார்ட் வீடியோல போட பார்க்குறேன். ஆக்சுவலா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். பாருங்க. நீங்க பார்த்தா தான் நாங்க வந்து இன்னும் பெருசா போட முடியும். வேற ஒண்ணும் இல்ல. I know this video gives us some information to you. See you on the next video. Bye bye.